ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏனடா பாட்காஸ்ட். நான் தான் அவங்க ஆர்ஜே பிரசன்ட் பேசிட்டு இருக்கேன். ஸோ மக்களை இன்னைக்கான பாட்காஸ்ட்ல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு திருக்குறள், அதாவது முகனாக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகனாக நட்பது நட்பு. இந்த குறளுடைய பொருள் என்னன்னா, அப்படியே உள்ளத்துல ஏதோ வன்மத்தை வச்சுட்டு வெளியில சிரிப்பு காட்டிட்டு இருப்பது, சேர்ந்து இருப்பது கிடையாது. நட்பு அப்படி நட்பு கிடையாது. உள்ளேயும் சந்தோஷத்தையும் எப்படி வெளியில எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ, அது உள்ளேயும் அந்த சந்தோஷம் மனசளவுல அந்த சந்தோஷத்த காட்டி வெளியில சிரிக்கிறது, வெளியில சேர்ந்து பழகுறது தான் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல அழகா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கும் இந்த பாட்காஸ்ட்க்கு என்னடா சம்மந்தம்? எஸ் சம்மந்தம் இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு பேச போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட பத்தி தான் இந்த பாட்காஸ்ட் வந்து ஃபுல்லாவே கவர் பண்ண போறோம். ஸோ இது வழக்கம் அதாவது இந்த டாபிக் எடுக்கும்போதே ஒரு 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 வழக்கமான பாட்காஸ்ட் இருக்கக்கூடாது. கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எவ்வளோ ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுது. அதையும் தாண்டி அவனுடைய வளர்ச்சியில எவ்வளோ இம்பாக்ட்ட கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம இந்த பாட்காஸ்ட்ல ஃபுல்லா நம்ம நெறைய பேச போறோம். ஸோ அதுக்காண்டி நானும் உங்க கூட சேர்ந்து பேச போறேன். அது மட்டும் இல்லாம நம்ம கூட சேர்ந்து தேவா மற்றும் திவ்யதர்ஷினியும் இந்த பாட்காஸ்ட் வந்து பேச போறாங்க. அது மட்டும் இல்லாம அட் த எண்டுல கெஸ்ட் தாட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில நம்ம விஜே நெல்லையனும் வந்து பேச போறாங்க. ஸோ அத நம்ம தொடர்ந்து அப்படியே பேசிக்கிட்டே போலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி திருவள்ளுவர் வந்து அழகா ஒரு குறள்ல வந்து அவருடைய பார்வை, அவருடைய நட்பு மேல இருக்கிற அவருடைய பார்வை வந்து அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. சும்மா நான் இங்க கொஸ்டின் என்ன வைக்கிறேன்னா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு உங்களுடைய பார்வை என்ன? தேவா. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல அதாவது நமக்கு ஒரு மனுஷனுக்குலாம் கண்டிப்பா பேரண்ட்ஸ் இருக்கும், ஃபேமிலி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு அந்த அந்த கேட்டகரியில ஒண்ணுதான். ஒரு மனுஷனா கண்டிப்பா அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கணும், அவனுக்குன்னு சொல்லிக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். அப்படின்னாதான் அவங்க லைஃப் ஜாலியா ஜாலியா இருக்குமான்னு தெரியல. பட் அவங்களோட லைஃபுக்கு அது தேவை. எப்படி நமக்கு சாப்பாடு, காத்து, தண்ணி எல்லாமே தேவையோ அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு தேவையான ஒண்ணு. ஸோ இப்போ நம்ம தேவா சொன்னபடி அவரோட பார்வையில ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ டிடி உங்களுடைய பார்வையில ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பார்க்குறீங்க நீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நத்திங் பட் நம்மளோட ஹாப்பினஸ்ல மட்டும் இல்லாமல் சேட் ஹார்டஸ்ட் லோயஸ்ட் டைம்ல நம்ம கூட இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவங்க ஒரு சப்போர்ட், நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா, ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க. மோரோவர் அவங்கள நம்ம ஒரு அன்பெய்டு தெரபிஸ்ட்னே சொல்லலாம். லைக் நம்ம இப்போ வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லாரும் டிஃப்ரெண்ட் காலேஜ், டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்க்கு போயிட்டோம். ஆனா ஸ்டில் வி ஆர் இன் டச். நமக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆர் நம்ம லோன்லியா ஃபீல் பண்ணாலும் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் அவங்க கிட்ட பேசினா அது வந்து ஓகேவா ஆயிரும். அண்ட் ஒன் திங், தே ஆர் குட் லிசனர்ஸ் டூ. அண்ட் அதுவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள். லைக் நம்மளே ஏதாவது தப்பான வழியில போனா அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டிஷன் பண்றது, அவங்கெல்லாம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் நமக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தா அவங்க கிட்ட சொல்லி ஒரு ஒப்பீனியன் சொல்லி நம்மள வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து வேற ஒண்ணும் இல்ல. நம்மளே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். போட்டி பொறாமைன்னு இல்லாம இப்போ நான், தேவா, நாங்க 2 பேரும் எங்க 2 பேத்தையும் நாங்க வந்து என்கரேஜ் பண்ணி, காம்ப்ளிமெண்ட் குடுத்து, கரெக்ட்டா பண்ண வேண்டியத சொல்லி, இத மட்டும் நம்ம வந்து இத கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இது இது நல்லா இருந்துச்சே அப்படின்னு நம்ம வந்து மாத்தி மாத்தி என்கரேஜ் பண்ணிக்கிறது. எப்படி சொல்றது? த பெர்சன் ஹூ ஆல்வேஸ் தேர் ஃபார் அஸ் ஆர் தேர் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்ப டிடி சொன்னதை சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம நிறைய விஷயத்த நம்ம அம்மா அப்பாட்டே ஷேர் பண்ண முடியாது. அதாவது நம்ம கூட ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ், நம்ம டீச்சர்ஸ், அவங்க எல்லாத்தையுமே நம்ம எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் நிறைய விஷயத்த அவங்க ஷேர் பண்ண முடியாது. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இப்படி இருக்கவங்க நம்ம எதுனாலும் ஷேர் பண்ணலாம். நம்ம இந்த உலகத்தை நம்ம அதிகமா தெரிஞ்சவங்க கண்டிப்பா அவங்களா தான் இருப்பாங்க. நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம எவ்வளவு வருஷம் நம்ம வளர்த்தாலும், இது நம்ம கூட சொந்தங்கள், நம்ம எல்லாருமே எவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தாலும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க அளவுக்கு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய எல்லா நேரத்திலும் நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்ந்து அவங்க கூட தான் விளையாடுறோம், நம்ம எல்லாமே பண்றோம். அப்படிங்கும்போது அவங்க நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாங்க. நம்மளுடைய ரீடி சொன்ன மாதிரி நம்மளோட சேடஸ்ட் ஸ்பாட், நம்ம ரொம்ப ரொம்ப டவுனா இருக்கும்போது, இல்லை நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கும், எல்லா இடத்துலயும் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா நம்மளோட நம்ம உடல் மட்டும் தான் வேற. அதாவது நம்ம உடல் மட்டும் தான் வேற, ஆனா 2 பேருக்கும் ஒரே தாட்ஸ். நான் எனக்கு தெரிஞ்சதான் அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியும். அந்த மாதிரி நம்மளோட லைஃப்ல நம்மளோட உண்மையான முகம் அவங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் சொன்னத வச்சு பார்க்கும்போது, ஒரு நட்பு அப்படிங்கிற அதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒரு விரிவான பார்வை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பார்வைய வந்து தமிழ்ல வந்து முன்னாடியே ஒரு அழகான அந்த தொல்காப்பியத்துல வந்து ஒரு அழகான ஒரு குறிப்பு சொல்லியிருப்பாங்க. அதாவது நட்பு அப்படிங்கிறது வயது, மொழி, இனம், நாடு என எந்த ஒரு எல்லைகளும் இல்லாம அது பிரிஞ்சு அதையும் தாண்டி இருக்கக்கூடியதுதான் நட்பு அப்படிங்கிறாங்க. ஸோ சிம்பிளா இவங்க சொன்னபடி ஒரு நட்புங்கிறது ஒரு எல்லாமே சேர்ந்ததுதான். இந்த எல்லா ஃபீலிங்ஸா இருக்கட்டும்,
ஷேர் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், சர்ப்ரைஸ் இதெல்லாமே சேர்ந்ததான் நட்பு. ஆனா இப்போ உள்ள ஜென்ரேஷன் அதை எப்படி கையாண்டுட்டு இருக்காங்க, எப்படி அதை கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ இதைத்தான் நான் அடுத்த ஒரு கொஸ்டினா வைக்க போறேன். இந்த நட்பு அப்படிங்கிறது இப்போ நீங்க இப்போ ஒரு 12 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். இந்த 12 இயர்ஸ்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். இந்த குவாலிட்டிஸ் தான் நட்புக்கு இருக்கு. இந்த குவாலிட்டிஸ் தான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருப்போம். ஸோ இதான் அடுத்த கொஸ்டின். இந்த குவாலிட்டிஸ் இருந்தா தான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியுமா? இல்ல இந்த குவாலிட்டிஸ் இருந்தா தான் அந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்க்கான அந்த அலைன்மெண்ட் கரெக்டா வருமாங்கிறது தான் என்னோட கேள்வி. அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் இப்போ இந்த 2K ஜெனரேஷன்ல அதிகமாகவே ஆயிடுச்சு. ஆனா முன்னாடி அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்னா வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அது என்ன ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, இப்போ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நம்ம வீட்டுக்கு தெரியாம பண்ற விஷயங்கள் இப்போ என் ஃப்ரெண்டு நம்பி எங்க அம்மா என்ன இப்போ ஒரு ஃப்ரெண்டு நம்பி விடுவாங்க, இன்னொரு ஃப்ரெண்டு நம்பி விட மாட்டாங்க. அதுக்காக இவன் ட்ரூ ஃப்ரெண்ட், இவன் அந்த ஃபேக் ஃப்ரெண்ட் நான் சொல்ல மாட்டேன். அவனை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவனை பத்தி இவனை வந்து நல்லவனா இருப்பான், கெட்டவனா இருப்பான் அப்படின்னு சொல்றான். இந்த ஜென்ரேஷன், அதாவது இந்த சொசைட்டி வந்து நம்ம பண்ற விஷயத்த வச்சு நம்ம நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்குது. இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு ஏதாவது விஷயத்த ட்ரக்ஸ்ல ஏதாவது அடிக்ட் ஆயிருந்தானா, நான் அவன் கூட சுத்தினா அவன் வந்து அவனை ஒண்ணுமே பண்ணல, நானும் அவன் கூட சேர்ந்து ட்ரக் அடிக்ட் ஆயிருந்தானா, என்ன இப்போ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து கெட்ட பசங்களா இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம். ஆனா அது அது பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. இப்போ நம்ம தப்பு பண்றான்னா அதை நீ தப்பு அப்படி சொல்றதான் ஃப்ரெண்ட் கிடையாது. அது வந்து நீ பண்ணவே கூடாது அப்படின்னு கையில இருந்து தட்டி விடுறான். அவன் தான் எனக்கு தெரிஞ்சு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவன் பணக்காரனா இருக்கணும், இல்ல இவன் வந்து இந்த குவாலிட்டியோட இருக்கணும், இல்ல ஆட்டிடியூட் காட்டக்கூடாது, இல்ல அவன் இப்படி பேசக்கூடாது, அந்த மாதிரி குவாலிட்டிஸ் எதுவுமே தேவையில்லை. ஒரு ஃப்ரெண்டா இருந்தானா எல்லா நேரத்துலயும் கஷ்டமா இல்ல சந்தோஷமா எல்லா இடத்துலயுமே அவன் கூட இருக்கணும். சில இடத்துல நம்மளால இருக்க முடியாது. ஆனா அந்த இடத்துல நம்ம பிரசன்ஸ் அவங்களால காட்ட முடியலாட்டியும் அவன் இருக்கும்போது அந்த இடத்துல அவன் அந்த இடத்துல அவன் பட்ட பாதிப்பையோ இதை பட்டு சந்தோஷம் சொல்லும் போது அவங்க சந்தோஷமா அதை ஏத்துக்கணும். நம்ம இப்ப நமக்கு அதை ஏற்க முடியலன்னா, இப்ப ஒருவேளை அவன் பேசுறது நமக்கு பிடிக்கல அப்படின்னா அதை நேரடியா நேரடியா சொல்லி உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது வந்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து எதையும் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ற ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் நான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவேன். வேற மத்தபடி அந்த குவாலிட்டிஸும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு தேவையில்ல. ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து குவாலிட்டிஸ்ன்றது வந்து பெருசா நம்ம எதுவும் சொல்லிட முடியாது. ஆனா சில முக்கியமான விஷயம்லாம் இருக்கு. லைக் ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கணும், லாயலா இருக்கணும், பிட்ரே பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த 2K ஜென்ரேஷன்ல வந்து அஃப்கோர்ஸ் எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி பேக் ஸ்டாபிங். அப்புறம் வந்து நம்ம இருக்கும்போது ஒரு மாதிரி, நம்ம இல்லாதப்போ ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. அண்ட் நம்ம கூட தான் இருப்பாங்க. ஆனா நம்மள சுத்தி உள்ளவங்கள வச்சு நம்மள பழி வாங்குறது, அந்த மாரிலாம் கூட நடந்திருக்கு. அப்புறம் வந்து சில பேர் நம்மள யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அது லேட்டரா தான் நம்ம ரியலைஸே பண்ணுவோம். ஓ! இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாரி நெறையா இருக்கு. எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் அண்ட் சப்போர்ட்டிவா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இருக்கிற ஒரு குவாலிட்டின்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் போட்டி, பொறாமை இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது நம்ம பண்ற எல்லா குட்டி, குட்டி விஷயத்துக்கும் நம்மள வந்து சப்போர்ட் பண்ணி, என்கரேஜ் பண்ணி, அ காம்ப்ளிமெண்ட் பண்றவங்க, அவங்களலாம் நம்ம வந்து கூட வச்சுக்கிட்டா, நம்ம வந்து ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு நல்ல குவாலிட்டி அப்டின்னா, போட்டி, பொறாமை இல்லாத இதுன்னு சொல்லலாம். நம்ம தேவா சொன்னபோது ஒரு சிம்பிளான விஷயத்த ஷேர் பண்ணிட்டு போயிட்டாரு. அதாச்சும் நண்பன்ல நல்ல நண்பன், கெட்ட நண்பன் அப்படிங்கிற விஷயம் வந்து பிரிபாடு வந்து கிடையாது. அது அந்த சமுதாயம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் விரிவடையுது அப்படின்னு. ஆக்சுவலா அந்த நல்ல நண்பன், கெட்ட நண்பன்ங்கிறது நம்ம நம்ம ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் பழகிட்டு இருப்போம். பட் நம்ம வீட்ல உள்ளவங்களாலும் சரி, இந்த சொசைட்டிலயும் சரி, அவங்க பார்க்குற பார்வை அவன் என்ன பண்ணியிருக்கான், பின்னாடி என்ன பண்ணான் அப்படிங்கிற விஷயத்த தான் பார்க்குறாங்க. அதனால ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுக்காக நம்ம செட்டப் பண்ணாலும், இந்த சொசைட்டி நம்ம செட்டப் பண்ண விட மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ நம்ம டிடி சொன்ன மாதிரி வந்தாலும், அது ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் ஒரு நம்ம என்ன தப்பு பண்றோமோ அதெல்லாம் எடுத்து சொல்லி அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா சிம்பிளா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னா, கரெக்ட்டா சொல்லணும்னா அந்த 2000 டூ 2012 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட் அப்படின்னாலே நல்லவன் தான்டா அப்படிங்கிற ஒரு பிரதிபலிப்பு வந்து நம்ம மைண்டுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் இப்போ உள்ள ஜெனரேஷன் நாங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்லயே பலவிதமான கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவன் இந்த இடத்துல இருக்கணும், இவன் இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது. இப்ப அதே தான் நான் அடுத்த கொஸ்டினா வைக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள டீனேஜர்ஸ், இப்போ உள்ள பசங்களோ, பெண்களோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அமைச்சுக்கிற விஷயத்துல என்னென்ன விஷயத்துல தவறுறாங்க, என்னென்ன விஷயத்த அவங்க மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் என்னோட அடுத்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம தேடி போய் பிடிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு அம்மா அப்பா எப்படி நம்ம பிறக்கும் போது இவங்க தான் நம்ம அம்மா அப்பா அப்படி முடிவானதோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸும். நம்ம போய் தேடி போய் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா பிடிச்சிக்கணும், இவங்க நல்லா கேரிங்கா பார்த்துப்பாங்க, இவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க, இவங்க நமக்காக சண்டை போடுவாங்க, இவங்க நமக்காக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தேடி போய் பிடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நம்ம ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம், நம்ம சின்ன வயசுல அவங்க கூட விளையாண்டுருப்போம், நம்ம வீட்டு பக்கத்துல அவங்க நம்ம கூட வளர்ந்துருப்பாங்க, அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. இதே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா என்னைக்கு ஒரு நாள் நம்ம பெஞ்ச்ல இருந்து உட்காந்துருப்பாங்க, என்னைக்கா ஒரு நாள் ஒன்னா சாப்பிட்டுருப்போம், ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல ஃப்ரெண்ட் ஆயிருப்போம். இல்ல காலேஜ்லயும் அப்படிதான். நம்மளே தேடி போய் அது வந்து இவங்க ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு நினைச்சு அவங்க ஃப்ரெண்ட் ஆக்கலாமா அப்படிலாம் கேட்டீங்கன்னா அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜெனரேஷன் ஃபுல்லா அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து
இப்போ வந்து ஏரியாவில் அவ்வளோவா பசங்க ஒன்னா போடுறது கிடையாது. நம்ம அந்த காலத்துல ப்ளே பண்ற மாதிரி இப்போ ஸ்டேட்ஸ் எல்லாம் ப்ளே பண்றது கிடையாது. அதனால அவங்க ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப எல்லாம் மேஜரா மிஸ் பண்ணலாம். ஆனா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நமக்கா அந்த இடத்துல வந்து சண்டை போடுறோம் வந்து ஃப்ரெண்டுன்னு சொன்னோம்னா, அது வந்து அந்த இடத்துல நமக்கா சண்டை போடுறோம் அவ்வளவுதான். இது வந்து நம்ம நம்ம மேல தப்புலாம் அந்த இடத்துல யார் வேணாலும் சண்டை போடுவாங்க. நம்ம வந்து நம்ம மேல ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம். நம்ம வந்து தப்பே பண்ணாம இருக்கோம். தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, அவன் வந்து நம்பணும். இவன் வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம நம்புறத விட அவன் அதிகமா நம்புவான். அவன வந்து நான் ஃப்ரெண்ட்ன்னு சொல்லுவேன். இந்த டீனேஜர்ஸ் வந்து அத அத வந்து ஒரு பாயிண்டாவே எடுத்துக்கல. இப்ப நமக்காக சண்டை போடுறவன், நம்ம கூடயே ஒண்ணா சுத்துறவன், இவங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இது வச்சுட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஃப்ரெண்ட்ஷிப்பா கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. நம்ம கூடயே சுத்துறவங்க, நமக்காக சண்டை போடுறவங்க வந்து ஃப்ரெண்டா அப்படின்னா இல்ல. நம்ம தப்பே பண்ணி அந்த இடத்துல பண்ணாம இருந்தாலும் நம்ம நம்ம வந்து நம்மளே நம்ம சொல்லியிருப்போம். நம்ம ஒரு வேளை பண்ணியிருப்போமோ அப்படின்னு இருப்போம். ஆனா நம்ம அந்த இதை நம்பிக்கையை பேசுவோம். நம்ம நம்ம இந்த இடத்துல இதை பண்ண முடியாது. இது வந்து என்னால முடியாத காரியம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது, இல்ல உன்னால பண்ண முடியும்னு நமக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்து, அந்த இடத்துல நீ பண்ணு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அவங்க அவங்க வந்து நமக்கா பண்ணுவாங்க, ஆனா இல்ல. ஆனா ஒரு நமக்குன்னு தெரியும். இவங்க நம்ம கூட இருப்பாங்க அப்படின்ட்டு. இந்த டீனேஜர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க நம்ம கூட இருந்தா நம்ம கூடயே இருப்பாங்க. நம்ம பண்ற வேண்டிய விஷயத்துல அவங்களே பண்ணிடுவாங்க. அப்படின்னு இப்போ ஒருவேளை அவங்க இல்லைன்னு அந்த வார்த்தையை அவங்க சொல்லுவாங்கன்னா, இவங்க என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துல நமக்கு வந்து மோட்டிவேஷன் குடுக்கற அந்த வார்த்தை வர்றது மட்டும்தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப். நமக்காக பண்றது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அதாவது நான் சொல்றது, இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பா அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது கூட சுத்துறது அப்படின்னு தவறான வழியில போய்க்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த போட்காஸ்ட் கேட்டுட்டாவது உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யாரு, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புங்க பேர்ல அவங்க சுத்திட்டு இருக்கு, அவங்க கூட சுத்திட்டு இருக்கவங்க யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தேவா சொன்ன மாரி இன்னொரு விஷயத்த நான் அந்த இடத்துல ஷேர் பண்ண வரேன். இது வந்து ஆக்சுவலா என்னுடைய கருத்துப்படி. இப்ப நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது இப்போ "டேய் வாடா வெளில சுத்துவோம்டா" அப்படின்னு யாராவது கூப்பிட்டுட்டு யாராவது வரல அப்படின்னா, ஆக்சுவலா அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கேயே கட் ஆகுது. இந்த இப்போ உள்ள ஜெனரேஷன் அப்படி சொல்லிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அங்கேயே கட் ஆகுது. ஏன்னு தெரியாது. பிகாஸ் இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னா, இருத்தனமா என் கூடயே சுத்திட்டு இருக்கணும். நான் பண்ண தப்பெல்லாம் நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டீரியோடைப் அப்படிங்கிறது இப்போ உள்ள ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு இருக்கு. நீங்க ஒத்துக்கலனாலும் இதுதான் உண்மை அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நெறைய இடத்துல நான் பார்த்தத இந்த விஷயத்த ஷேர் பண்றேன். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஏதாவது ஒரு மூஞ்சிக்கு எதிர்க்கவோ, இல்ல மூஞ்சி சுளிக்கிற மாரி ஏதாவது பேசிட்டோம்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே அவங்களுக்கு வரமாட்டேங்குது. அது ஏன் அப்படிங்கிறது இப்போ உள்ள ஜெனரேஷன் பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியல. அது வந்து அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஓகே நம்ம அப்படியே இந்த கொஸ்டின் வந்து டிடிக்கு பாஸ் பண்ணலாம். பி செலக்டிவ் when it comes to choosing friends. ஏன்னா சும்மா வந்து தேவா சொன்ன மாதிரி கூட சுத்துறவங்க எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட முடியாது. ஏன்னா நம்மள வந்து நம்ம சும்மா கூட சுத்துறவங்க அப்படின்னு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல்ல ஸ்கூல்ல படிச்சிருப்போம். நம்மளை பத்தி அவங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா சும்மா சுத்துறவங்களுக்கு வந்து என்ன கொஞ்ச நாள் தெரிஞ்சிருக்கும். ரொம்பலாம் நம்மள வந்து தெரிஞ்சிருக்காது. சும்மா கேட்டா ஃப்ரெண்டு அவ்வளோதான். ஆனா நம்மள பத்தி ஃபுல்லா அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்ம இப்ப ஏதாவது நல்ல விஷயம் பண்றோம் அப்டின்னா, நான் அது வந்து "அது எப்படி நீ பண்ணுவ? அதெல்லாம் உன்னால முடியாது" அப்படின்னு சொல்லி நம்மள வந்து டம்ப் பண்றது. அப்புறம் நம்ம ஏதாவது பண்ணாலும் நம்மள வந்து கிண்டல் பண்றது. அதாவது விட்டு குடுத்து பேசுறது. அந்த மாதிரி எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அசால்ட்டா நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி அத கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. பட் அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லயே வந்து வராது. இந்த ஜெனரேஷன் ஒரு சின்ன அட்வைஸ், அதாவது இது உங்களுக்கு வேணா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுக்கோங்கன்னு சொல்லுங்க. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடைசி வரை நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 100க்கு 99.99% நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து இப்போ இந்த டீனேஜர்ஸ் ஜெனரேஷன் எடுக்கிற, ஏன்னா இன்க்ளூடிங் மீ, என்னையே சேர்த்து சொல்லாமே, நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம சின்ன வயசுல நம்ம கூட இருந்தவங்க 12 வருஷம் ஸ்கூல்ல படிச்சவங்க நம்ம கூட வரப்போறாங்களான்னு கேட்டா, ஒரு வேளை வேணா வரலாம். ஆனா ஒரு வேளை நம்ம கூட வரமாட்டாங்க. நம்ம ஃபுல்லா நம்ம அவங்கள போய் தெரிஞ்சிருப்போம். அவங்க கூட ஒன்னா டெஸ்ட் எழுதியிருப்போம். ஒன்னா அவங்கள காப்பி பண்ணி எக்ஸாம் எழுதியிருப்போம். இல்ல அவங்க ஒன்னா கூட சாப்பிட்டுருப்போம். எல்லாமே பண்ணிருப்போம். ஆனா அவங்க கூட நம்ம கூட வருவாங்களா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா உண்மை இல்ல. எப்பவுமே நம்ம லைஃப்ல என்னைக்கோ ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்கள பார்ப்போம், அவ்வளவுதான். ஒன்னா சுத்தி இருப்போம், ஒன்னா சாப்பிட்டுருப்போம், ஒன்னா தூங்கியிருப்போம். ஆனா ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்தே பல வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு கண்டிப்பா ஆகும். அதாவது இந்த டீனேஜர்ஸ் எடுக்கிற ஒரே இந்த நம்ம இன்க்ளூட் நான் சொல்லிட்டேனே, இன்க்ளூடிங் நான் உடனே டீனேஜர்ஸ் இந்த ஜெனரேஷன் ரொம்ப பேசுறோம் அப்படின்னு நீங்க எடுத்துக்காங்கன்னா, எங்களே சேர்த்து தான் சொல்றோம். நாங்களே எங்களோட வாழ்க்கையை நடந்ததை சொல்றோம்னா, நாங்களே நினைச்சுதான் அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட கடைசியே வர போறாங்க. ஏன்னா அவங்க தான் வாழ்க்கைன்னு அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த 4 வருஷம் 8 வருஷம் 12 வருஷம் டெய்லி நான் அவங்க ஃபேஸ் தான் பார்ப்பேன். டெய்லி அவங்களோட அந்த கேரக்டரோட சர்க்கிள்லாம் நான் சுத்திட்டு வருவேங்கும் போது, இதான் நீ உலகம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது இவங்க அவங்க கூட கடைசி வரை வருவாங்க அப்படின்னு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு காலேஜ் போகும்போது அங்க ஒரு புது லைஃப், அங்க ஒரு புது முகங்கள். இத்தனை நாள் வரைக்கும் நான் பேசுனதை ஜோக்கா நினைச்சிட்டு இருந்தவங்க சிரிக்காம இருக்கலாம். ஒருவேளை நம்மளோட கேரக்டர் இந்த இடத்துல நான் இதான் பண்ணுவேன் அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கு தெரியும். ஆனா இவங்களுக்கு தெரியாது.
ஒருவேளை இப்போ நமக்கு அந்த நேரத்துல நம்ம டவுனா ஃபீல் பண்ணலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஒரு ஹாப்பினஸ். அந்த இடத்துல நம்ம அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க யூஸ் பண்ண சொல்ல மாட்டேன். அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க கூட இருந்துக்கணும். அதுக்காக அவங்க கடைசி வரை வருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு அப்படி போனோம்னா நமக்கு தான் அது சஃபர் ஆகும். நம்ம இந்த டோட்டலா டவுன் ஆகும். அதுலயே நிறைய இருக்குது. நம்ம அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் உலகம்னே நம்ம முடிவு பண்ண அப்புறம் அதுல இருந்து வெளில வர்றது கஷ்டம் தான். ஆனா அவங்க இந்த இடத்துல இருப்பாங்க, நான் இதை அவங்க இருந்தாதான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற நிலைமையில நம்ம வந்து நம்மளை செட் பண்ணிடக்கூடாது. ஸோ 2 பேருமே அவங்களுடைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தாட்ட வந்து முன்னெடுத்து வச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஸோ நம்ம அப்படியே அடுத்த கொஸ்டின் நம்ம அப்படியே போலாம். ஸோ இது வந்து ஒரு 2 பேருக்குமான டிஃப்ரெண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிடிக்கு இந்த கொஸ்டின் வந்து நான் சொல்றேன். ஆக்சுவலா அந்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரு பெண்ணா இருக்கும்போது, ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் ஒரு பையன் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும்போது என்னென்ன விதமான ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் என்னென்ன விதமான ஃபீலிங்ஸ் அந்த இடத்துல வருது? ஒரு ஆப்போசிட் ஜெண்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு இருக்கிறது வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அவங்க கூட ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும் நமக்கு. நம்ம வந்து கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாத விஷயங்கள்லாம் கூட நம்ம வந்து பசங்க கிட்ட சொல்லலாம். எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம. ஏன்னா, பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு எடுத்துக்கிட்டா, நல்ல விதமாவும் இருக்கு, கெட்ட விதமாவும் இருக்கு. இப்போ வந்து நம்ம கெட்ட விதமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சொல்றத அவங்க கேட்டுப்பாங்க. பட் கேட்டுட்டு நம்மள பின்னாடி வந்து பேசுறது, காசிப் பண்றது, இந்த மாரிலாம் பண்ணுவாங்க. பட் பசங்க அப்படி கிடையாது. இப்ப நம்ம ஏதாவது சொல்றோம் அப்படின்னா, அத அவங்களுக்குள்ளயே வச்சுப்பாங்க. அதாவது ஏதாவது சீக்ரெட் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அது அவங்களுக்குள்ள தான் இருக்கும். வேற யாருக்கும் தெரியாது. அண்ட் அவங்க வந்து நம்மள வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கிறது, ஆர் நமக்கு ஏதாவது பிரச்சனைனா வர்றது. அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு கன்ஃப்யூஷன்ல போட்டு குழப்பிட்டு இருப்போம். என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து நம்ம அத அவங்ககிட்ட சொல்லி நமக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் குடுக்கறது. அதாவது இந்த இன்னர் சைல்டுன்னு ஒண்ணு இருக்கும்ல. அத வந்து ஒரு சேஃபா அத வந்து பாத்துப்பாங்க. பசங்க பசங்க வந்து. ஸோ இதே கொஸ்டினை தான் அப்போ தேவா பக்கம் அப்படியே திருப்ப போறேன். ஒரு இவ்வளவு நாள் ஒரு பசங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கூட மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஃபீலிங் அந்த அப்படி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தா அந்த ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அந்த ஃபீலிங்ஸ் இருந்தா அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஜெண்டர்ல டிஃபர் ஆகுமா அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகாது. இதை பொறுத்த எதுல டிஃபர் ஆகும் அப்படின்னா சுச்சுவேஷன்ஸ்ல டிஃபர் ஆகும். சில இடத்துல இந்த பையன் நம்ம கொடுக்கும் இப்ப நம்ம பையன் பாய்ஸ்ட பேசுறோம்னா அது அவங்க ரொம்ப நம்ம கேரிங்காவோ இல்ல ஃபீலிங்காவோ பேச மாட்டாங்க. வாடா அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்டா இவ்வளவு ஃபீல் ஆகுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை வாடா அப்படின்னு போயிடுவாங்க. இதே ஒரு ஆப்போசிட் இதை பொறுத்த இப்போ நான் பையனால பேசுறேன், இதே ஒரு பொண்ணுன்னு பேசுனுச்சுன்னா அந்த இடத்துல அவங்க நம்ம கூட இருந்து சொல்லுவாங்க இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படி. கொஞ்சம் இப்போ ஒரு பையன் ரெண்டு செகண்ட்ல பேசுறதா அவங்க 2 நிமிஷமும் நமக்கு எக்ஸ்பிளைனா சொல்லுவாங்க. பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் வந்து கண்டிப்பா டிஃபர் ஆகாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்ல கேட்டீங்கன்னா பொண்ணுங்களோ பசங்களோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி அவங்ககிட்ட இருந்து இவங்ககிட்ட இருந்து இருக்கிறது இவங்ககிட்ட இல்லை அப்படின்னு நான் எதுவுமே கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா 2 பேருமே ஃப்ரெண்ட் அப்படிதான் எனக்கு பொறுத்த வரைக்கும். அவங்க பையன் பொண்ணு இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் அதிகம் இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் கம்மி அப்படி வந்து எதுவுமே டிஃபர் ஆகாது. அதாவது சுச்சுவேஷன் ஒரு வேலை இப்போ பசங்க இப்போ ஒரு 10 மணிக்கு என் ஃப்ரெண்டு கால் பண்ணி ஒரு பையன் தான் வர சொல்ல முடியாது. அதாவது பொண்ணுங்க அந்த இடத்துல வர சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டால் அவங்க சுச்சுவேஷன் வேற இவங்க சுச்சுவேஷன் வேறையா இருக்கும். அதனால இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கம்மி இவங்க பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதிகம் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதிகம் நம்ம வந்து டிஃபர் பண்ணி சொல்ல முடியாது. இப்போ ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து எமோஷனலி நிறைய இப்போ அவங்க ரொம்ப டவுன் ஆகும்போது பசங்க அந்த இடத்துல அதிகமாக பேச மாட்டாங்க. பசங்களோட இதே தான். அதாவது ஒரு பையன் வந்து எமோஷனலா அவன் எவ்வளவு டவுன் ஃபால் இருக்கான்னு அவனுக்கு தெரியும். ஆனா அவன் வந்து திருப்பி அது அவனுக்கு வந்து சொல்ல மாட்டான். சொல்லி இருந்து வெளில வரலாம் உன்னால முடியுமா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையோட முடிச்சுவான். இதே பொண்ணுங்கன்னா நிறைய பேசி எமோஷனலி கனெக்ட் ஆகி நிறைய பேசுவாங்க. வேற எந்த விஷயத்துலயும் இவங்க வந்து டிஃபர் ஆவாங்க அப்படின்னா கண்டிப்பா இல்ல. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஷிப்போட தான். நல்ல நண்பன் கெட்ட நண்பன் சொன்ன மாதிரி பொண்ணுங்க ஃப்ரெண்ட் ஆம்பளை ஃப்ரெண்ட் அப்படிலாம் கிடையாது. 2 பேருமே நம்ம வந்து பாக்குறதுல இருக்கு. இவங்க பொண்ணுங்க இவங்க பசங்க அப்படின்னா பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால கெத்தோ இல்ல பசங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால கெத்தோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 2மே கிடையாது. இந்த டீனேஜர்ஸ் அதுவும் நம்ம இந்த ஜெனரேஷன் அதுவுமே நம்ம ஒரு காலத்துல நல்லா அதாவது பொண்ணுங்க ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க இவன் ரொம்ப இதா இருப்பான் அந்த மாதிரி ஒரு தாட்ஸே இப்ப மாறி போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாங்கன்னா அது ஒரு பையனுக்கு அது நல்லதுதான் நான் சொல்லுவேன். அது வந்து எமோஷனலா நிறைய கனெக்ட் ஆகலாம் அவங்க கூட. இப்போ நம்ம தேவா சொன்ன விஷயத்துல ஒரு ஆக்சுவலா ஒரு லூப் ஹோல்னு சொல்ல வேண்டாம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம வந்து மாட்டிக்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு பையன் ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும்போது அவங்க சொன்ன மாதிரி இப்போ ஏதாவது ஃபீல் பண்றான், தேவா சொன்ன மாதிரி ஏதாவது ஃபீல் பண்றான், அவங்க வந்து நிறைய சப்போர்ட் எமோஷனல் சப்போர்ட் நிறைய கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அது எப்படி ஒரு ஆணுக்கு அது எப்படி பிரதிபலிப்பு ஆகுது அப்படின்னா இது ஒரு காதலா இருக்குமோ அப்படிங்கிற விஷயத்துல வந்து போய் மாட்டிக்கிறோம். இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த ஒரு விஷயத்துல வந்து மாட்டிக்கிறோம். பட் அது கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விரிவான ஒரு
இத கருத்தை வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து குடுத்துருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிரசாந்த் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட வந்து ஓவரா நம்ம வந்து கேர் எடுத்தோ, ஆர் அவங்கள வந்து ரொம்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்டின்னா, அவங்கள வந்து நல்லா ஒரு கம்ஃபர்டபுளா ஆக்குறத வச்சோ, பசங்க வந்து என்னன்னா, அத வந்து லவ்வுன்னு நெனச்சுறாங்களோ அப்டின்னு சொல்லி ஒரு கருத்த வந்து நீங்க வந்து முன்னெடுத்து வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி வந்து ஆ மேபி அது வந்து தோணலாம். அது வந்து சில ரிலேஷன்ஷிப் வந்து அப்டி இருக்கலாம். பட் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து அதுக்கு ஒரு பார்டர் லைன் மாதிரி இருக்கு. நம்ம அத தாண்டிட்டாங்க அப்டின்னா, அது மேபி அது எனக்கு தெரியல. அது வந்து அதுல இருக்கிறவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனா அந்த பார்டர் லைன் தாண்டாம ஆம் வி நோ அவர் லிமிட்ஸ்ல. நமக்கு தெரியும். நம்ம வந்து இவ்வளதான் பண்ணி இதான் லிமிட் அப்டின்ற மாதிரி நமக்கே தெரியும். பசங்களுக்கு ஏன் அப்டி தோணுது அப்டின்னா, நம்ம எடுத்துக்கிற கேர் அது மாதிரி இருக்கலாம். பட் கேர்ல்ஸோட இயல்பே அதுதான். யாருக்காவது அவங்க வந்து ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னா, வி வாண்ட் டூ மேக் தெம் கம்ஃபர்டபுள் அது மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் இங்க வந்து இருக்காங்க. ஸோ வந்து அது வந்து பசங்களுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு இத வந்து போர்ட்ரேட் பண்ணுது. ஆனா, அ இன்டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து பியூரா இருந்துச்சு அப்டின்னா, அது வந்து கரெக்ட்டா தான் இருக்கும். ஸோ தேவாவும் சரி, டிடியும் சரி ஒரு டிஃபரண்டான பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நமக்கு முன்னாடி முன்னெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலா அந்த பாட்காஸ்ட் ஒரு கன்க்ளூஷன் எண்ட் பகுதி அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான செஷன் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதாவது கெஸ்ட் தாட் அப்படின்னு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கெஸ்ட் தாட் செஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான அந்த பாட்காஸ்ட் வந்து நம்ம யாரை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா ராஜ் டிவி அப்படிங்கிற ஒரு டிவில இருந்து இவரோட பயணத்தை ஆரம்பிச்சு பிளாக் ஷீப்ல போய் ஒரு டைரக்டர் அவருடைய அறிமுகமாகி இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் இந்தியா கிளிட்ஸ்ல ஷோ ப்ரொடியூசராகவும் விஜேவாகவும் தனது பயணத்தை வந்து செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம 2023 யூத் ஐகான் அதாவது பெஸ்ட் யூத்தஸ்ட் ஆங்கர் அப்படிங்கிற ஒரு அவார்டையும் வாங்கி இன்னைக்கு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல அதிகமான ஷோ பண்ண ஒருத்தர் அப்படிங்கிற ரெக்கார்டை இவர் தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும். ஸோ லெட்ஸ் வெல்கம் விஜே நெல்லையன் டு அவர் ஷோ என்னடா பாட்காஸ்ட். ஸோ விஜே நெல்லையன் அவர்களிடம் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே 5 to 4 வருஷமா அந்த மீடியால வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படிங்கிற பட்சம் இப்போ அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு இந்தியா கிளிட்ஸ்ல ரகளைகள் ஆரம்பம்னு தனியாவே அவரே ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்தியா கிளிட்ஸ்ல சேர்ந்து கொஞ்ச நாள்லயே இவ்வளவு வருதுங்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதைத்தான் நான் என்னோட கேள்வியாக நாங்க வைக்கிறேன். ஏன்னா ஒரு சாதாரண மனிதன் மீடியால சாதிக்கணும் இந்த லெவலுக்கு வரணும்னா எவ்வளவு கஷ்டப்பட வேணும், அது பின்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மீடியால வர்றதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு எவ்வளவு உதவி இருக்கு அப்படிதான் என்னோட கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய் எல்லாருக்கும். ஸோ பிரசாந்த் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ரொம்ப தேங்க்ஸ் தான். அதே மாதிரி 2 ஸ்பீக்கர்ஸ் டூயிங் வெரி வெல். அண்ட் சேனல் நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸ்பாட்டிஃபை அண்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே இருக்கீங்க, சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ஃபியூச்சர் என்டர்வியர்ஸ். அண்ட் என்ன இன்னைக்கு வந்து டாப்பிக்கே ஒரு நல்ல டாபிக் ஆக்சுவலி. என்னன்னா இப்போ மீடியாக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா நமக்கு கனெக்ஷன்ஸ் வேணும், ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக்கு. அண்ட் நீங்கள் எப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி சஸ்டெயின் பண்ணீங்க, டீப் லாஸ்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்? ஒன்று என்னன்னா மீடியாக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்ததுக்கப்புறம் வி ஷுட் பி ரெடி டு சாக்ரிஃபைஸ் எவ்ரிதிங். அது வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும்னா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க எல்லாருக்குமே மீடியாங்கிறதே ஒரு ஐஃபோன் மாதிரி ஒரு மிகப்பெரிய கனவு தான். ஐஃபோன் கூட இப்போ நார்மல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி மீடியாங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. மீடியாக்குள்ளே போய் நம்ம ஃபஸ்ட்டு மீடியாக்குள்ளே போகிறதுங்கிறதே பெரிய டாஸ்க். சரி, நீ நார்மலாக வெளியே ஈவெண்ட்ஸ் பண்ணிவிட்டு நீ மீடியான்னு சொல்ல முடியாது. நீ ஒரு சேனலுக்குள்ளே போனால் மட்டும்தான் நீ உன்னை மீடியா பர்சன், நம்ம ப்ரெஸ் அப்படிங்கிறத நீ சொல்ல முடியும். ஸோ மீடியாக்குள்ளே போகிறதே அவ்வளோ பெரிய கஷ்டம். அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா யூடியூப் சேனல்ஸ், எல்லா சேட்டலைட் சேனல்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கிறது எதுக்காகனா they want someone to take unwanted contents. அன்வான்ட் கண்டென்ட் அப்படின்னா அந்த கண்டென்ட் போஸ்டே பண்ண மாட்டான். ஆனால் அவனுக்கு அந்த கண்டென்ட் வேணும் கையில். ஏதாவது எமர்ஜென்சி அப்போ இல்லை பேக்கப்பில் கண்டென்ட் இல்லாதப்போ டக்குன்னு அதை போஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க நிறையா. ஸோ இப்போ இல்லை காலகட்டத்தில் உன்னோட டேலண்ட் இருந்தாலே நீ மீடியாக்குள்ளே ஈஸியாக போயிடலாம். ஆனால் நீ சஸ்டெயின் ஆகிறதுங்கிறது உங்க கையில் இருக்குது. ஒன்ஸ் ஒரு யூடியூப் சேனலோ ஒரு சேட்டலைட் சேனலோ போயிட்டோன்னா, சேட்டலைட் வேறு, யூடியூப் வேறு. ஸோ நான் ரெண்டுமே தனித்தனியாக சொல்லிடுறேன். சேட்டலைட்டில் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது,
இப்படி பண்ணலாம், இப்படி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ சேட்டலைட்குள்ளே போயிட்டோம்னா நீ உன்னோட டேலண்ட்டை எவ்வளோ வெளிப்படுத்துறங்கிறதுக்குமே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். நீ இந்த பாயிண்ட் தான் வெளிப்படுத்த முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் 10 இருக்குன்னு வச்சுக்கலாமே, நீ 7.5 பாயிண்ட் தான் உன்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்த முடியும். மிச்சம் ஒரு 7.5ங்கிறது சொல்ல அதிகம். 6.5 to 7, 6 to 7க்குள்ளே தான் நீ வெளிப்படுத்த முடியும். மிச்சத்தை வந்து சேட்டலைட் என்ன சொல்கிறானோ அதுதான் நீ பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் நீ இருப்ப. அதே மாதிரி சேட்டலைட் வந்து நம்மளால ஓப்பனாக எல்லா விஷயங்களையுமே கோட் பண்ண முடியாது, மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் அதான் சொன்ன மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பட் யூடியூப் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் இன் யூடியூப். உனக்கு என்ன வேணுமோ அதை நீ யூடியூப்பில் பண்ணலாம். உனக்கு என்ன பேசணுமோ நீ அதை யூடியூப்பில் பேசலாம். ஸோ இந்த 2 பிளாட்ஃபார்முக்கும் அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். சேட்டலைட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், யூடியூப்பில் அது இருக்காது. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் அதே மாதிரி யூடியூப்பில் புதுசாக போகிறப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவான். பட் அதை எப்படி பிரேக் பண்ணுங்கிறத இப்போ நான் வந்து டு பி ஆனஸ்ட் நான் ஒர்க் பண்ணுற யூடியூப் சேனலில் 6 months வரைக்குமே புதுசாக வந்த எந்த வீடியோயுமே இன்டர்வியூஸ் பண்ண விடலை. நான் சேர்ந்த 16-20 days அந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் போனது ஒரு மாதம், அதை விட்டுருங்க. May 16 தான் அஃபிஷியல் ஜாயினிங் டேட். அப்போ இருந்து ஒரு 22 டேஸில் நான் வந்து ஷோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இன்டர்வியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக நியர்லி 10 interviews in 1 month. இது வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு மிகப்பெரிய விஷயம். நான் ஐம் ரன்னிங் மை ஓன் ஷோ ஆன் யூடியூப். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் யாருமே இல்லை. ஒன்ஸ் அவங்க யூடியூப்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் வாட் யூ பிச்சுங்கிறது தான். நீ என்ன கான்செப்ட் பிச் பண்ணுற, அந்த கான்செப்ட் அவங்கள எப்படி போய் சேருது, அந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்கிறது தான் இதில் கான்செப்டுங்கிறது தான் இதில் விஷயமே. ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், டீப் லாஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் யாருமே கிடையாது. மீடியாவை பொறுத்தளவு எவனுமே இல்லாதான் உண்மை. நம்மளனால அதான் ஐ ஹாவ் கான்டாக்ட்ஸ் வித் லாட்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், A grade B grade ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லாத்தையுமே கான்டாக்ட்ஸ் இருக்குது, சீரியல் ஆர்டிஸ்ட்லேருந்து. ஆனால் க்ளோஸ் அப்படின்னா அப்படி யாரும் கிடையாது. உண்மைதான், க்ளோஸ் அப்படின்னு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். அப்படி யாரும் க்ளோஸும் கிடையாது. எனக்கு க்ளோஸாக யாருமே இது பண்ண. ஏன்னா மீடியா பொறுத்தளவு வி கான் பிலீவ் anyone அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இன்னி வரைக்குமே போய்கிட்டு இருக்கு. நம்பி ஒரு விஷயம் சொல்ல முடியாது, ஒரு விஷயம் ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்டு இப்போ வரைக்குமே மீடியாக்குள்ளே ரொம்ப வைரலாக ரொம்ப இதாக போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம யாரையுமே நம்ப முடியாத சூழ்நிலையில தான் மீடியாக்குள்ளே இருப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஷிப் டீப் லாஸ்ட் ஆகுமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எனக்கு அப்படிலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் லாஸ்ட் ஆனால் தான் நம்ம வெளியே தெரியுமோ, அப்போல்லாம் ஒரு மண்ணும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. மீடியா பொறுத்தளவு டேலண்ட், டைம், பொறுமை, அவ்வளோதான். இந்த 3 ரொம்ப முக்கியம். திறமை, நேரம், பொறுமை, இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நாங்கள் இப்படி சொல்லுவோம், டேலண்ட், டைம், டிடி அண்ட் சி, அப்படி டிடிசி அப்படின்னு சொல்லுவோம். டேலண்ட், டைம், கன்சிஸ்டன்சி. எவ்வளோ நீ கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணுற, டிடிசிபின்னு சொல்லலாம். டேலண்ட், டைம், கன்சிஸ்டன்சி, பெர்சிவரன்ஸ், பொறுமை. பொறுமை ரொம்ப முக்கியம். ஆனால் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் லக்கால வந்துட்டான். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறியோ, எந்த அளவுக்கு உன்னோட உழைப்பை போடுறியோ, அந்த உழைப்பும் அந்த ஹார்ட் ஒர்க்கையும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணுறது தான் லக்கு. அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 2 இருந்தால் தான் லக்கு நமக்கு ஃபேவர் பண்ணும். இந்த 2 இல்லாமல் எடுத்தோடனே அவனைய போய் ஷோ பண்ண வச்சிடாது லக்கு. ஸோ அது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதனால் ஒர்க் ஹார்ட், ஸ்டே காம், பி சிம்பிள், பி ஹெல்த்தி, ட்ரை டு டேக் வைஸ் டிசிஷன்ஸ் அட் கரெக்ட் டைம். அந்த மாதிரியான எபிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்குள்ளே எடுத்துங்க. அண்ட் முன்னெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வர்றப்ப யூஸ் பண்ணிக்கணுங்கிற காலம் போய் கிரியேட் யுவர் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற காலம் இப்போ வந்துருச்சு. ஸோ உனக்கு ஒன்று வேணும்னா நீ தான் அதை போய் பண்ணணும், அதுவும் ஒன்று தேடி வராது. ஸோ கீப் இட் ஆன் மைண்ட், ஒர்க் ஹார்ட் அண்ட் முடியும். எல்லாருனாலையும் முடியும். மீடியாக்குள்ளே சாதிக்க முடியாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதோ சொன்ன இந்த 4 விஷயம்தான், டேலண்ட், டைம், கன்சிஸ்டன்சி அண்ட் பெர்சிவரன்ஸ். இந்த 4 விஷயம்தான். இந்த 4 விஷயம் இருந்தாலே we can succeed in life. ஸோ ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். அண்ட் நீங்களுமே பெரிய ஆள் ஆட்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எனக்கும் வாழ்த்து அந்த அளவுக்குலாம் வயசில் பட் இருந்தாலும் பிரசாந்த் ஆல் தி பெஸ்ட்ரா, ஆல் தி பெஸ்ட். கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய செலிபிரிட்டியாக வருவீங்க. அப்படியே அப்போ வர்றப்ப எனக்கு ஒரு செல்ஃபி மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, டேக் கேர், தேங்க்யூ, பை. ஆக்சுவலி இந்த பாட்காஸ்டோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு அப்படி வந்துட்டோம் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களோட தாட்ஸை ரொம்ப நல்லா நம்மளுக்காக ஷேர் பண்ணிட்டு போன விஜய் நிலையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா அந்த மாதிரி ஷோ இருக்குன்னா அந்த மாதிரி வந்து உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ண அப்படி சொன்னோன்னே எந்த ஒரு அப்ஜெக்டும் சொல்லாமல் எஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு
அந்த கான்ஃபிடென்ட்டோட அவர் நமக்கு நம்ம அந்த எபிசோடுக்கு வந்தாரு. அவருடைய கான்ஃபிடென்ட்டை பார்த்து நம்மளும் பண்றோம்டா அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எங்களுக்குள்ளே உருவானது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு மிகப்பெரிய நன்றிகள் அண்ணா. அண்ட் ஃபைனலாக அந்த எபிசோடுக்கு நம்ம எண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம தேவா சொன்ன மாதிரியும் சரி, நம்ம டிடி சொன்ன மாதிரியும் சரி, அவங்களுடைய பார்வையான நட்பை வந்து நம்ம வெளிப்படையா பார்த்தோம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நட்புங்கிறது வயது, மொழி, இனம், நாடு, பாலினம் அதெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் சேர்ந்தாதான் நட்புங்கிற ஒரு விஷயமே உருவாகும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ பிடிச்சிருந்தா கீழே இன்டராக்ட் அப்படிங்கிற ஒரு செஷன் இருக்கும், இல்லாட்டி கமெண்ட்ஸ் ஒரு செஷன் இருக்கும், அதில் போயிட்டு செக்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய தாட்டை வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் இந்த பாட்காஸ்டோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்னொரு அற்புதமான பாட்காஸ்டோட அற்புதமான கடை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்னடா பாட்காஸ்ட் மற்றும் குழுவினர்கள். நன்றி, வணக்கம்.